திருச்சியில் இலங்கை தமிழர்கள் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவர் முருகன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதால் அவரை காப்பாற்ற வேண்டும் என அவரது மனைவி நளினி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசுக்கு அவர் அனுப்பியுள்ள மனுவில் முகாமில் அடைக்கப்பட்டுள்ள தனது கணவர் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருவதாக கூறியுள்ளார். கணவரை இலங்கை தூதரகத்துக்கு அழைத்துச் சென்று பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி கணவர் முருகனை முகாமில் சென்று பார்த்தபோது 15 கிலோ எடை குறைந்து உடல் மெலிந்து காணப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது கணவர் முகாமில் மயங்கிய நிலையில் உள்ளதாகவும் உயிருக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படக்கூடும் என அஞ்சுவதாகவும் தனது மனுவில் கூறியுள்ளார். எனவே தமிழ்நாடு அரசு கருணை புரிந்து தனது கணவர் உயிரை காக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக புதுச்சேரியில் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியின்றி பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் உணவு பாதுகாப்பு தர சான்று பெற்ற பிறகு பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்து வந்தனர். பஞ்சு மிட்டாயில் நிறத்துக்காக வேதிப்பொருட்கள் கலக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ரோஸ் நிறத்துக்காக ரோடமின் என்ற விஷ நிறமி பஞ்சு மிட்டாயில் கலக்கப்படுவது தெரிய வந்தது. இதனிடையே புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேதிப்பொருட்கள் கலப்பு தொடர்பாக 20 வடமாநில தொழிலாளர்களிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் 10 பேரை தேடி வருகின்றனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி விரிவான செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு உரிய லைசன்ஸ் தரப்பட்ட பிறகே பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். எவ்வளவு விரைவாக உணவு பாதுகாப்பு தரச்சான்று பெறுகிறார்களோ அவ்வளவு விரைவாக பஞ்சு மிட்டாய் வியாபாரத்தை தொடங்கலாம் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோயில் பிரசாதத்தின் தரம் குறித்து தவறான செய்தி பரப்பும் ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தம், லட்டு, முறுக்கு உள்ளிட்டவை காலாவதியான பிறகும் விற்பனை செய்யப்படுவதாக செய்தி வெளியானது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த கோயில் நிர்வாகம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து அறிக்கை தர கோரிக்கை வைத்தது. அதன்படி பழனி கோயில் பிரசாதங்களின் தரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள கோயில் நிர்வாகம் தவறான செய்திகளை உள்நோக்கத்துடன் சில ஊடகங்கள் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் அறிக்கை கிடைத்தவுடன் தவறான செய்தி வெளியிட்ட ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சுமார் 2.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள அபூர்வ வகை வைரக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு விமானம் மூலம் வைரக்கற்கள் கடத்தப்பட உள்ளதாக மத்திய வருவாய் புலனாய்வு துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் சென்னை விமான நிலையத்தில் முகாமிட்டு ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சென்னையிலிருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிற்கு புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் பயணிகளை கண்காணித்தனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த ஆண் பயணி ஒருவரின் பை மற்றும் உள்ளாடைகளுக்குள் 2,33,00,000 ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக வைரக்கற்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதையடுத்து சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்த அதிகாரிகள் கடத்தல் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர்.